ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆரி கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, போன வீடியோவில் ஃபேஸ் பில்லிங் பார்த்தோம். இப்போ வந்து அதே ஃபோட்டோவிலே நம்ம வந்து ட்ரெஸ் ஒர்க்கெலாம் எப்படி ஃபில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து ஒயிட் கலரு, அப்புறம் ஸ்கை ப்ளூ, அப்புறம் வந்து நேவி ப்ளூ, மொத்தம் 3 கலர் எடுத்திருக்கேன் ட்ரெஸ்க்கு மட்டுமே. ஒயிட் கலர் வந்து டபுள் கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்குன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணி அந்த ஒயிட் கலரில் வந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்றேன். ஒர்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து ஃபுல்லாகவே நான் தாம்பூர் ஸ்டிச் தான் போடுறேன். நீங்கள் வந்து A4 ஷீட்டில் பிக்காக பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துல எந்த ஸ்டிச் போட்டால், இப்போ சாரீனா அதுக்கு ஒரு டிசைன், அந்தமாரி நீங்கள் ஃபில் பண்ணி போடுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எப்படி ஃபில்லிங் கொடுக்கணுன்றதுக்காக நான் இந்தமாரி ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து அந்த டபுள் கோடு இருக்குது பார்த்திங்களா, அதிலலாம் வந்து அதை விட்டு வெளியே போகாமல் அது உள்ளேயே வந்து நான் ஒயிட் கலரில் நான் கொடுத்துட்டு வரேன். அப்படியே நெருக்கி போடுங்க. நம்மளுக்கு கேப்பு தெரிஞ்சால் வந்து நம்மளுக்கு வந்து அது ஃபுல்லாக ஒர்க் ஃபினிஷ் ஆன மாதிரி ஒரு நீட் லுக்கே தெரியாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, எந்த அளவுக்கு கிட்ட நெருக்கி போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ முகத்தில் போடும்போது நம்ம கேப் விட்டு போட்டோம்னா அது வந்து கேப்பாக தெரியும், அதனால் அப்படி போடக்கூடாது. அப்புறம் வந்து அந்த சட்டை ப்ளூ கலர் வந்து எனக்கு அந்த கலர் கிடைக்கலனால நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா, 2 கலரும் மிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை ப்ளூவும் நேவி ப்ளூவும் எடுத்திருக்கேன். 2 மிக்ஸ் ஆகும்போது அங்கங்கே ஒரு கலர் அந்த ஷேடோ மாரி கிடைக்கும். நம்ம ஒர்க் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக கரெக்டாக நம்ம நூல் எங்கேயுமே இழுக்காமல் நம்ம போடுற ஸ்டிச்சு பர்ஃபெக்டாக வருதுனாக்கா, நம்மளுக்கு வந்து அந்த ஷேடோ மாரி தெரியும் பாருங்கள். அதுதான் வந்து நம்ம ஒர்க் பண்ணதுக்கு வந்து நீட்டாக ஒரு லுக்கு கொடுக்குறதே. நம்ம அங்கே இழுத்து இங்கே இழுத்து அப்படி பண்ணினோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் லுக்காக தெரியாது. இப்போ நான் வந்து அதே போர்ஷன்லேயே நான் வந்து எல்லா ஒர்க்குமே அப்படியே நான் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். தாம்பூர் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டுகிட்டே வரேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அங்கங்கே ஸ்கை ப்ளூ, அங்கங்கே ப்ளூன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். போக போக உங்கள் கையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். நீங்களும் என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு ஒர்க்கை எடுத்திங்கன்னா ஒரு நாளில் முடிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஃபுல்லாக உட்காந்து செய்யணும். இப்போ ஸ்டார்டிங் வந்து ஒரு 2 or 3 days கூட ஆகலாம். அடுத்து செகண்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதை நீங்கள் ஒரு நாள்லே முடிக்கணும்னு சொல்லி வேகமாக முடிக்கணும், சரிங்களா? நான் வந்து ஃபேஸ் ஒர்க்கை வந்து 1 மணி நேரத்துலேயே நான் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு இது ஃபுல்லாகவே உட்காந்து நான் இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு 1 மணி நேரம் தான் ஆச்சு. நீங்கள் இதை கூட வந்து பிஸ்னஸாக பண்ணலாம். இப்போ வந்து நான் தலைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேனாக்கா, மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துக்கு மட்டும் வந்து ப்ரௌன் கலர், பிளாக்குக்கு நெக்ஸ்ட் கலர் வந்து ரொம்ப ப்ரௌனாகவும் இருக்காது, லைட் ப்ரௌனு லைட் பிளாக் அந்தமாரி வருதுல்ல, அதில் வந்து நான் எடுத்து அது ப்ரௌன் கலர் மட்டும் அங்கங்கே கோடு போட்டு அதுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இந்த பிஸ்னஸாக எப்படி பண்ணலான்னாக்கா, நம்ம வந்து நம்மளுக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக நான் ஒர்க் பண்ணுறேன், நான் இவங்க ஃபேஸை கொடுத்தா நான் அதேமாரியே க்ரியேட்டிவாக நான் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இதையே வந்து நம்ம பிஸ்னஸ் லெவலுக்கும் கொண்டுட்டு போகலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி அந்தமாரி யாருக்காவது நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுத்து ரெக்கமெண்டில் வர மாதிரி, இந்தமாரி என் தங்கச்சி பண்ணி கொடுத்தாங்க, அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆள் அந்த நல்லா இருக்குன்ற வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் என் மூஞ்சி மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம செய்யக்கூடாது. பார்த்தா அப்பா எப்படி பண்ணியிருக்கா அப்படின்ற அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் வந்து அங்கங்கே வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் வந்து நம்ம ஃபுல்லாக ஹெட்டு ஃபுல்லாகவே கொடுத்துடணும். எந்த ஒர்க் முடித்தாலும் சுற்றி வந்து அவுட்லைன் கொடுத்து முடிங்க. இப்போ நான் கீழே சட்டைக்கு ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கேனாக்கா, முடிச்சுட்டு அவுட்லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதனால் ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே பாதியிலே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தெரியும். ஒர்க்கு முடிக்கும் போது மெயினே நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக முடிக்கிறோம் தான். ஒரு ஒர்க்கை பாதியிலே முடிச்சுட்டு இது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இன்னும் எங்கே கொடுத்தா அது நீட்டாக ஃபினிஷிங்காக முடியும், எங்கே என்ன பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க செயின் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு வந்து பீட்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும்.
அவங்க தோடு போட்டிருக்காங்கனாக்கா அதுக்கு என்ன தோடு போட்டிருக்காங்க அந்தமாரி நம்ம டிசைன் பார்த்து அவங்களுக்கு என்ன போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பிக்சர்லேயே நம்ம பார்த்து தான் செய்யணும். இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் க்ரியேட்டிவிட்டி வரணும். அவங்க பண்ணியிருக்கிறது சேமாக வேணும்னாக்கா அதுக்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அங்கே வேணும். நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா இப்போ கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே அதே பொசிஷன் தான். நம்ம எங்கேயுமே சைடு அப்படி இப்படின்னு நான் போடவே இல்லை எதுலேயுமே. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கீழேருந்து மேலே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் ஒர்க் எல்லாமே வந்து கீழேருந்து மேலே மேலேருந்து கீழேன்னு மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் வந்து ஒர்க் வந்து கிட்ட போடுற மாதிரி வரும். இப்போ நீங்கள் வளையிற இடம் இப்போ ரொட்டேஷன் ஆகிற இடம்னு வந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ வந்து என்ன ஆகுனாக்கா நம்மளுக்கு வந்து கேப் விழ ஆரம்பிக்கும். வந்து அது வந்து நல்லா தெரியாது பார்த்தா. அதனால் நீங்கள் மேலேருந்து கீழே உங்களுக்கு எப்படி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக மேலேருந்து கீழே போட்டால் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது வந்து அது நல்லா விழும். இப்போ நம்ம 2 இடம் இப்போ இந்த தலைக்கும் இந்த முகத்துக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து என்ன ஆகுனாக்கா கொஞ்சம் கேப் விழ தான் செய்யும். அதை வந்து என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கணும் அந்த இடத்த. அதை அப்படியே விட்டுட்டு அந்த இடம் ஒரு கேப்பாகவே தெரியும். இப்போ அதை தெரியுது பாருங்கள், அந்த தலைக்கும் முடிக்கும் நடுவில் வந்து குட்டி குட்டி கேப்பு. அதை வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணணுன்னாக்கா செயின் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். அது ஏன் அப்படி நான் கொண்டுட்டு போயிட்டேனாக்கா இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு லைனாக வந்துகிட்டே இருக்கும். அந்த இடம் வந்து கொஞ்சம் க்ராஸாக போகிறனால நம்மளுக்கு வந்து 2 சைடுமே மேலே கீழேன்னு சொல்லிட்டு கரெக்டாக பேலன்ஸ் ஆகணும். அதுக்காக சொல்லிவிட்டு நான் அந்த பக்கம் போயிட்டேன். நெக்ஸ்ட் வந்து திருப்பி ரிட்டன் வந்து அதே மேலேருந்து கீழே தான் அந்த ஒர்க்கையும் நான் அங்கே மேலேருந்து கீழே வந்து கொண்டுட்டு வந்து செஞ்சேன். ஒர்க்கை நீட்டாக பண்ணுங்கள். என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட்டி ஒர்க் ப்ராஜெக்டாக பண்ணக்கூடாது. கரெக்டாக மினிமம் A4 சைஸ் ஷீட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபேஸ் வரா மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதை எனக்கு சென்ட் பண்ணி நான் ஓகே சொன்னால் தான் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களாக பண்ணிவிட்டு சின்னதாக பண்ணிட்டேன் இது போதும் அப்படின்னு நீங்களாம் எண்ணவே கூடாது. சொல்லிவிட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து த்ரெட் ஒர்க்காக இருக்கும். செகண்டுக்கு வந்து ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி பீட்ஸு ப்ளஸ் வந்து த்ரெட் ஒர்க்கு. தேர்டு வந்து ஜர்தோஸ் வச்சு த்ரெட் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த் வந்து மிரர் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம அதிகமாக வந்து ஃபேஸ் ஃபில்லிங் ஒர்க் பண்ணுவோம். அதனால தான் இந்தளவுக்கு நான் வீடியோ போட்டு காட்டுறேன். லாஸ்ட்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா அவங்க போட்டிருக்க கழுத்து அந்த செயினுக்கு மட்டும் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நான் ஒயிட் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன், அதனால் டல்லாக தெரியல அந்த அளவுக்கு ஒயிட் கூட போடுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னாக்கா கீழே தெரிகிற லிங்க் அழுத்தி குரூப்பில் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.